நடுக்காட்டில் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கும்போது கூட ஈஸியாக இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேலே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெல்கம் பேக் டு another வீடியோ guys. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு கொடைக்கானல் ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கரெக்டாக திண்டுக்கல் வந்துட்டேன். திண்டுக்கல்ல இருந்தால் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா திண்டுக்கல்ல தான் நிறைய பேர் எங்கள் கூட பசங்க ஜாயின் பண்ணி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக திண்டுக்கல்ல இருந்து ஒரு லெஃப்ட் ஒரு ஃப்ரீ வருமே, மதுரை வந்து பைபாஸ் வரும்போது திண்டுக்கல்ல இருந்து லெஃப்ட்டு ஒரு கரெக்டாக ஒரு கொடைக்கானல் அங்கே தான் நான் கரெக்டாக இப்போ நிற்கிறேன். ஸோ இப்போ மணி ஒரு 7:45 ஆகுது. இப்போ தான் இங்கே கிளம்புறோம். ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியாச்சு. இன்னும் நாளைக்கு வேறு சாட்டர்டே சண்டே, அதுவும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வேறு ஓவர் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதால ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொடைக்கானலுக்கு 91 கிலோமீட்டர் இங்கேருந்து. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. மதுரையிலேருந்து நம்ம கொடைக்கானல் போகும்போது ஒரு 150 வந்துடும். இது வந்து வரும்போது அதே ரேஞ்சு தான் ஆகுது. அதுங்கிறது ஒரு 25 சேர்க்கும்போது. ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் நிற்கிறேன். ஆக்சுவலாக இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பசங்க எல்லோரும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மலை ஏறிச்சோம்னாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஃபுட்டுலாம். ஸோ அதனாலே நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வத்தலகுண்டில் தான் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கோம். பார்த்தீங்களா வத்தலகுண்டு கரெக்டாக வத்தலகுண்டு டேனிங்லாம் இப்போ நிற்கிறோம். இப்போ பாருங்கள் தூக்கிட்டு வந்துக்கிட்டு பசங்களாம் பஸ்ஸில். இந்த ரூட்டு தான் கேஸ் தான் மதுரையிலேருந்து வரும்போது இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகி எப்படி நேராக போனால் கொடைக்கானல் இருக்கும். அப்புறம் மறுபடியும் அங்கே வத்தலகுண்டு ஊருக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஒரு 66 கிலோமீட்டர் வருது கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலகுண்டில் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணோம். பட் வந்து வத்தலகுண்டில் இந்த ஃபுல்லும் செட் ஆகலை. அதனாலே பார்த்தீங்கன்னா சரவண பவனுக்கே வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்தோம் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம ஹில்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் டைமில் கொஞ்சம் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஒரு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எங்கேயுமே எப்படி இருக்கோ தெரில ஃபுட்டு. ஸோ வாங்க சொல்ல போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இப்போ கேஷ் நம்ம வந்து ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல், ஒரு இட்லி, இந்த கேசரி, பூரி வேணால் பூரி ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை தோசை வேணால் தோசை வாங்கிக்கலாம். நம்மள ஏதோ பெரிய யூடியூபர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒரு தம்பி பேசுனேன். ஆயிரலாம் பெரிய யூடியூபர் ஆயிரலாம். பூரி ஓகே, பூரி நல்லா இருக்குது. பட் தோசை தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி ப்ரோ. அந்த தோசை இல்லை அது வந்து அப்படியே மடங்கின மாதிரியே இருக்குது. அதாங்க அதான் பார்த்தேன். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்து போயிட்டேன். மினி டிஃபனில் வந்து டீ காஃபி கூட. உங்களுக்கு டீ வேணுமா டீ வாங்கிக்கலாம், காஃபி வேணா காஃபி வாங்கிக்கலாம். டீயில் டீ தூள் போட்டிருக்காங்க, காஃபியில் காஃபி தூள் போட்டிருக்காங்க. சரியான இன்னும் என்ன தெரியுமா, ரெண்டுலேயுமே சக்கரை போட்டிருக்காங்க. இதை காட்டில் ஊற்றி 2 பால் ஊற்றிருக்காங்க. மினிமல்ஸ் வந்து 126 ரூபா வந்துச்சு. 120 + ஜிஎஸ்டி ஒரு 6 ரூபா. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைலாம் ரொம்ப புளிப்பாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்னென்னா பூரி வாங்கி சாப்பிட்டேன். பட் வந்து என்னென்னா அந்த 120 ரூபாய்க்கு அது ஒர்த்தே இல்லை கைஸ். அதை விட கிலாவரி வந்து பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. கிலாவரின்னு ஒரு ஊர் இருக்குது. கொடைக்கானல் தாண்டி போனோம்னா ஒரு ஊர் கிலாவரி. ஓகே காய், இப்போ தான் கரெக்டாக நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை வந்து 46 கிலோமீட்டர் மட்டும். அது கொடைக்கானல் போகிற வரைக்கும்
அது இல்லாமல் கிலாவரி போனோம்னா நமக்கு 94 கிலோமீட்டர் வருது. மன்னவனூர் இங்கேருந்து ஒரு 78 சம்திங் 78 கிலோமீட்டர் வருது மன்னவனூர். மன்னவனூரில் லேக் தான் ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டம்பாறை நாங்கள் கிளம்பியாச்சு. கண்டம்பாறையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கே ஒரு டாப்பை போட்டு கிளம்பியாச்சு. கொடைக்கானலுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். உட்காருங்க ப்ரோ. ஆனால் உடல பஸ் ஏதாவது வந்தால் அடிக்க விட மாட்டேன். கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிருக்கும். அதாவது கொடைக்கானல்னு சொல்ல முடியாது. கொடைக்கானல் முன்னாடி கொஞ்சம் சில்வர் ஃபால்ஸ் தான் இருக்கும். கொடைக்கானலுக்கு ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சுற்ற போக வேண்டியதுதான். சிமெண்ட் வந்து டெவலப் ஆகி பஸ்ஸெலாம் நல்லா புதுசாக போட்டிருக்காங்க. அதே ஓட்ட பஸ்ஸை ஓட்டாமல் இது கூட நல்லா நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காட்டேஜ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு ஏரியாவே. இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் நாள் இதுவே இன்னும் சிட்டியாக மாறிட்டு போகுது ஏரியாவே. இதே கொஞ்சம் அவுட்ரு தான் சொல்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாள் இதுவும் சிட்டியாக மாறிடும். நாளைக்கு டைம் இருந்தால் மன்னவனூர் எல்லாம் போவோம். ஏதோ ஆஃப் ரோடு மாதிரி போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதான் பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக நானும் ஏதோ ஒரு சிட்டியில் போகுது அப்படின்னு பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா ஒரு லெஃப்ட்டு இறங்கிச்சு. ரோடு சூப்பராக இருக்குது. ரோடு வேறு புதுசாக போட்டிருக்காங்க. ஒரே ஒரு வண்டி மட்டும் போகிற மாதிரி இது இருக்குது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போகணும். அந்த ரூமை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். டிசப்பாயின்மெண்ட் ஆகாமன்ற சரி. அப்பா தனியாக ஒரு ரூட்டு தனியாக போயிடுது. நினைக்கிறேன் அப்படியே அடியில் இறங்குது. ரொம்ப கீழே இருக்கு. ஏரியாவில் ஆனால் அப்போ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு எங்கேயும் ரூம் வந்த மாதிரி தெரில. என்ன சார்? ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே தங்கியிருந்தோம். இப்போ இங்கேயே பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. மார்னிங் ஒரு 7 மணி ஆகுது. இப்போ நாங்கள் ஃபால்ஸுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நடந்தும் போகலாம், அப்புறம் பைக்லேயே அந்த பக்கம் போகலாம். பைக்கில் போனால் சுற்றுனாங்க. சரி இங்கிட்டே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. அவங்க எப்படி போனாங்கன்னு தெரில. ஸோ அங்கே தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு பள்ளமாக இருக்கா. ஒரு பள்ளத்தில் தான் இந்த நம்ம ரெசார்ட்டே இருக்குது. இது லைட்டாக ஒரு இரும்பு படியெல்லாம் போட்டு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏ ஃப்ரேம் ஹவுஸ்லாம் இருக்குது. இப்போ கப்புள்ஸாக வந்தீங்கன்னா 2500 சரியான இறக்கமாக இறங்கிக்கிட்டு இருக்காச்சுங்க.
ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக இறக்கணும் இந்த ஃபால்ஸுக்கு அடியில் இருக்கு போல். அவங்க சொன்னாங்க ஒரு என்ன ப்ரோ? ஸோ இந்த ரோடு எண்டு வரைக்கும் போகணுமா? இப்போ நாங்கள் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பல்லங்கி அப்படின்ற ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருக்கோம். பல்லங்கிலேருந்து இதுவே ஒரு நாங்கள் தங்கியிருக்கிற ஸ்டார்ட்டே ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளோ வந்துடும். இப்போ இங்கேருந்து இன்னும் நம்ம எண்டு வரைக்கும் போகணும். இந்த ரோடு எண்டு முடிவு வரைக்கும் போனால் அங்கே ஃபால்ஸ் இருக்குமா கைஸ். இதான் எண்டு போகலாம் ஆஃப் ரோடு தான். வாண்டி போவோம். இப்போ காய்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரோடு வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து நடந்து போகலாமா இல்லைன்னு பார்த்தேன். பைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நம்ம பைக்லேயே போகிறோம் கைஸ். நான் பிடிக்கிறேன் எங்கே ஆஃப் ரோடா இருக்கு? அவ்வளோதானா? இல்லை என்ன இறங்குது நம்ம போக முடியும். இவங்க தான் அந்த ஊர் மலைவாசிகள். ஆமாம், உங்கள்கிட்ட மொழி கேட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எந்த மொழியை சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் தான் பேசுகிறீங்களா? காலைல ஏற்றுறாங்க. கேஸ் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு எல்லாம் ரோடில் நீட்டாக தான் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் ஆஃப் ரோடிங்காக இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டோம். வண்டியை நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து இந்த வழி தான் போகணும். இந்த வழியாக தான் அப்படியே எங்கள் ஃபால்ஸுக்கு. இந்த ஃபால்ஸ் சொல்லுங்க சத்தம் கேட்குதா? இந்த ஃபால்ஸ் எனக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஆனால் சத்தம் தான் கேட்குது. அங்கே இருக்குது காய்ச்சி ஒரு ஃபால்ஸு. பட் வந்து இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. அப்படியே காட்டு ரொம்ப சாடினாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அதான் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக இங்கே நைட்லாம் இங்கே வரவே முடியாது போல். பூரா காட்டுமையாக இருக்கும் போல. இப்போ எங்கேயும் பக்கத்தில் நிற்கிதான் என்னன்னு தெரில. இல்லை இவன் என்னன்னு தெரியாது போல. வாங்க. சரி இப்போ போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குங்க. ஃபால்ஸ் எப்படா வரும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. இன்னும் வரமாட்டேங்குது. ஃபுல்லாகவே சாணியாக தான் இருக்குது. யாருமே காணோம். முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்தா நான் மட்டும் தான் இப்போ தனியாக வந்துக்கிட்டு இருக்கேன். சரி போவோம். இந்த நடுக்காட்டில் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி ஒன்றுமே இல்லை. டக்குன்னு ஏதாவது எறும்பு வந்து நான் என்ன செய்வது? கூப்பிட்டு மட்டும் இங்கே பாருங்கள். ஃபால்ஸ் வந்துருச்சு. பக்கத்தில் இன்னும் இங்கே போடுமா? ஏன்னாச்சும் பரவாயில்ல. பின்னாடி வந்து அவங்க பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு அவங்க எப்போயே திரும்ப போயிடுவோன்றாங்க. பட் எனக்கு தான் திரும்ப போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி வந்ததுக்கு ஒரு ஃபால்ஸ் ஆச்சு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கை சொன்னேன்ல பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து அவங்களால வர முடியாதான். வந்துட்டு இப்பொழுது வந்துட்டு மறுபடியும் என்னால் ஏறிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் திரும்ப வர சொல்கிறாங்க. நான் மட்டும் அங்கே போக முடியாது. ஏன்னா நம்ம டயத்துக்கு என்ன வரும்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கேயே எவ்வளோ சாணி கிடக்கு. அதாவது ஒரு காட்டுற மேட்சும் கூட சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நானும் மறுபடியும் மேலே போயிட்டுருக்கேன். அவங்க எல்லோரும் பைக் நிப்பாட்டுற இடத்துக்கே போயிட்டாங்களாம். பாடி கீழே இறங்கும்போது கூட ஈஸியாக இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேலே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
குளிக்கலாம்னு போனோம். பட் போகிற வழியிலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வந்துட்டோம். உயிர் போயிருவா அதை பார்த்து பயந்துட்டு அப்புறம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மேலே ஏறி பார்த்தீங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மறுபடியும் மேலே வர்றதுக்கு. ஏன்னா போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்போம், நீட்டாக ஏறி வந்துருக்கலாம். சும்மாவே போய்ட்டு வந்தது தான் ரொம்ப இறக்கிது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட வந்தால் நீங்கள் எப்போலாம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கப்புள்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் பார்த்துட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இன்றைக்கி எங்களால் போக முடியல அங்கே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமை வெக்கேட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ எனக்கு நாங்கள் நேற்று மதியம் ஒரு மணிக்கு கரெக்டாக ரூம் செக்இன் ஆனோம். இப்போ செக்அவுட் வந்துச்சு. இதான் கைஸ் ரூமு. வெளியே பார்க்க தகர செட்டு மாதிரி இருக்கா. உள்ளே பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக தங்குறதுக்கு கீழே தான் நிறையா இருக்குது. ஒரே ரூமில் ஒரு 6 பேர் 7 பேர் தங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ரூம்லலாம் 10 பேர் தங்கிக்கலாம். இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு 10 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி நல்லா பெருசாக தான் இருக்குது. நாங்கள் இருங்க ஏன் ரூமை காட்டுறேன். உள்ளே வந்தோன்னா ஒரு ரூமு, ஃபேன்லாம் இருக்குது. இல்லை கொடைக்கானல் நிறைய இடத்துல வந்து ஃபேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிவி, அப்புறம் ஒரு கெட்டில் இருக்குது. தண்ணி வேணும்னா சுடு எல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த மான் தான் பார்க்கக்கூடிய ரியலாகவே இருக்குது. நிஜமாக மாதிரி தான் இருக்குது பார்க்கக்கூடிய. பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கும். இதை வந்து இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா வர லைட்டை மாற்றிருப்பாங்க. லைட் மாற்றுறது இந்த லைட் இப்படி ஒரு ரோஸ் கலரில் மாறணும். இங்கேருந்து ரூமை வெளியே பார்த்தோம்னா சரியான வியூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரியான லொக்கேஷன் இந்த ரூம் இருக்குது. பட் வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த ரூம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட இருந்தது. ஒரு கப்பில் நீங்கள் தங்குறீங்கன்னா ஒரு 2500 வரும். 3 பேர் தங்கினாலும் ஒரு 3000 வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலுமே வெளியே வியூ காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாகவே டைல்ஸு. கீழே தட்டணும்னா ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுட்டு இங்கே மட்டும் டைல்ஸ் பாத்ரூம் மட்டும் டைல்ஸ் சூப்பராக பாத்ரூம் தெரியுங்க. கைஸ் இந்த ரூம் வெளியே வந்தாலும் பாருங்க. சூப்பரான வியூவில் இந்த காட்டேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் உள்ளதையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. அவரே அந்த உணரே அவரே சாப்பாடு சமைச்சு எல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் வீடு பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்கு அவங்க இருக்குது. இங்கே சாப்பாடுக்கு இவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி, பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக அவங்களே விளைய வச்சு அப்புறம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்து தான் நமக்கு சமைச்சு தராங்க. அது இல்லாமல் ஒரு சாக்கான ஒரு செஞ்சோம். அப்புறம் இங்கெல்லாம் மிளகு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 தான் ஒரு கிலோ. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 600-700 இருக்கும். ஏன் 400 தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கேயே வந்து கூட ஒரு ஏதாவது ட்ரிப் வாங்கிட்டு வந்துட்டு மிளகு அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். பூண்டுலாம் இவங்களே இங்கேயே விதைச்சி அப்புறம் அதுதான் அவங்க செஞ்சு சமைச்சு தராங்க இங்கே. ஸோ சாப்பாடுக்கு குறையில, சாப்பாடு சூப்பராக இருக்குது. கைஸ் கொடைக்கானல் வந்து இப்போ கிளம்பியாச்சு. கரெக்டாக நாங்கள் கொடைக்கானல் வந்து பாதி தூரம் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ கரெக்டாக டம்டம் பாறை எங்கே தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக இங்கே நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தேன், அங்கங்கே போக முடியல. ஸோ அவ்வளோ இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் ஒருத்தருக்கு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது மதுரையிலேருந்து. ஸோ அதனால் தான் கொஞ்சம் வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.